என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மேச ராசியில் பிறந்த குடும்ப தலைவிமார்களுக்கு வரும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வரும் 26/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசியில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு கடக ராசிக்கு உச்சமாக பெயர்ச்சியாக போகிறார். இந்த உச்ச பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 9வது வீட்டுக்குரிய குரு பகவான் 4வது வீட்டில் உச்சமாக அமரப் போகிறார். இந்த உச்ச அமர்வு உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனோன்னா உங்களுக்கு முதல்ல கொடுக்கிறது உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு அமைவார். உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது எது, கெட்டது எது, எந்த வேலையை எப்படி செய்யணும் அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு நண்பர் அல்லது ஒரு குரு உங்களுக்கு அமைவார். குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த செஞ்சலங்கள் மாறும். முதல்ல ரொம்ப முக்கியம், குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி வாக்குவாதங்கள், இவை பூராமே மாறி குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலம் உண்டாகும். இந்த 4வது வீடு தாயாரை பத்தி சொல்லக்கூடிய வீடு. அப்ப தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். தாயார் உங்களிடம் ரொம்ப பாசமாக நடந்து கொள்வார்கள். தாயார் மூலியமாக ஏதாவது வரக்கூடிய சொத்துக்கள் மீதி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். சீதனம், ஏதாவது வருமானம், ஏதாவது பாக்கி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். நம்ம நீண்ட நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு சொந்த வீடு அமையல, இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்ட முடியல, விரைய செலவுகள் நிறைய ஆகிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு உள்ளவர்களுக்கு இனி சொந்த வீடு கட்டும் யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். பூமியில ஏதாவது வில்லங்கம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக பூமியில இருக்கக்கூடிய வில்லங்கத்தை அகற்றி உங்களுக்கு அதன் மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி தருவார். அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். அல்லது பழைய வீட்டை புதுப்பிச்சு நல்ல அழகா வர்ணங்கள் பூசி தரையில மார்பிள் டைல்ஸு அல்லது கிரைனட்டு போட்டு வீட்டை அழகு பண்ணக்கூடிய வேலையை இந்த உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செய்வார். இது மட்டுமா? இல்லைங்க, இந்த 4வது வீடுங்கிறது வாகன ஸ்தானம். அதனால வாகனம் நமக்கு அமையல, நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு நேரத்துக்கு போயிட்டு வர முடியல, அல்லது வேலைக்கு போறவங்களுக்கு வாகனம் அமையலைங்கிற ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி உங்களுக்கு வாகனங்கள் அமையும். உங்க வசதிக்கேற்ப அமையும். 2 வீலர் அப்படின்னா 2 வீலர் அமையும். கார் வேணும், சொகுசு கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொகுசு கார் அமையும். குரு பகவான் தங்கத்துக்கு காரகர் அவருதான். மேச ராசிக்கு 4வது வீட்டுல உச்சமாகும் பொழுது மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு தங்க ஆபரண செயற்கைகள் உங்களுக்கு உண்டாகும். தங்கம் வாங்குவீங்க, அதுவுமே அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப வருமானங்கள் நிறைய வந்தாதான் தங்கத்தை வாங்க முடியும். அப்ப இந்த குரு பகவான் தனக்காரகன் வருமானத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தங்க ஆபரண செயற்கையும் கண்டிப்பாக கொடுப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையில இருந்து வந்த டென்ஷன்கள் மாறும், நிம்மதி கிடைக்கும்.
உங்கள் மேல் அதிகாரிகள் இடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். அரசு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தேவையான இடம் மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய யோகம்தான். இந்த 4வது வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். எந்த நேரமும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். அதாவது புண்ணிய ஸ்தலங்களை சென்று நீங்கள் பார்த்து வரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பகவான் புத்தரக்காரகர். மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு, அதுவுமே குடும்ப தலைவிமார்களுக்கு 9வது வீட்டுக்குடைய குரு பகவான் 4வது வீட்டில் உச்சமாக போகிறார். இந்த நேரம் குழந்தை நமக்கு இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உச்சமானோன்ன அந்த குழந்தைகள் ஏக்கம் நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். இப்படியெல்லாம் குரு பகவான் இந்த 4வது வீட்டில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகிறார். நம்ம மேற்கொண்டு படிக்கணும், நம்ம வீட்டுல வசதி இல்லை, திருமணம் ஆயிருச்சு, கணவர் விட மாட்டேங்கிறாரு, படிக்க விட மாட்டேங்கிறாரு, அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் மேல்நிலை கல்வியை தருவார். போய் நேர குரு பயிற்சி ஆன உடனே உங்களுடைய கணவர்கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க கணவர் சரி படி அப்படின்றார். அப்படி ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த குரு பகவான் 8வது வீட்டை பார்வைப்படுவார். அப்ப வயசானவர்களுக்கு உடல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நோயை தீரும். அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்யணும், நமக்கு வருமானம் இல்லை, கையில காசு இல்லை, அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி பணம் வந்து உங்களுடைய ஆப்ரேஷன் செலவை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இப்படி ஒரு யோகத்தையும் இந்த குரு பகவான் செய்வார். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு 7வது வீடு திருமண ஸ்தானம். இந்த திருமண ஸ்தானத்துக்கு 2வது வீட்டை குரு பார்ப்பார். அப்ப திருமணத்துக்கு பின்னாடி இது குடும்பஸ்தானம். அப்ப கணவன் மனைவி இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேருவார்கள். கணவன்கிட்ட ரொம்ப பாசமா, ரொம்ப அன்பாக, இனிமையாக நீங்கள் பேசி உங்களுடைய வேலையை முடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும். வீண் பிடிவாதங்களை எல்லாம் விட்டுருவீங்க. அதே மாதிரி கோபத்தை எல்லாம் குறைச்சிடுவீங்க. ஏன்னா திருமணத்துக்கு பின்னாடி 8வது வீடு திருமண குடும்பஸ்தானம். அதனால குடும்பத்துக்குள்ள இனிமேல் இருந்து வந்த இந்த வாக்குவாதம், சண்டை சச்சரவு, மனக்கசப்புகள் இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு மாறும். கணவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே மாதிரி குடும்பத்துல தனவரவுகள் அதிகமாக வரும். இருக்கக்கூடிய கடன்களை நீங்க கட்டி முடிப்பீர்கள். பணம் மிச்சத்துக்கு வரும். இதனால ஒரு நிம்மதியும் ஒரு சுகமும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த காரிய தடை நிவர்த்தி ஆகும். ஏதாவது உங்க குடும்பத்துல திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்களுக்கு இனி திருமணம் ஆகும். குரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு அருள் இருந்தால்தான் மீது எல்லா வேலையும் நமக்கு முடிக்க முடியும். அதனால குரு அருள் உங்களுக்கு கைகூடி வரும். அதே குரு பகவான் உங்களது 10வது வீட்டை பார்ப்பார். இந்த 10வது வீடுங்கிறது திருமண கணவனுடைய தொழில் ஸ்தானம், உங்களுடைய தொழில் ஸ்தானம். அடுத்தது 7க்கு 4வது வீடு. அப்ப கணவருக்கு உங்கள் மூலியமாக வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக அமையும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். நீங்கள் கண்டிப்பாக புதிய தொழில் ஆரம்பித்து அதன் மூலியமாக
நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஓஹோன்னு நீங்க இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக அமைய போகுது. இந்த குரு பகவான் 12வது வீட்டை பார்ப்பார். 12வது வீடு அயன சுகஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றதுங்க. அப்ப குரு பகவான் நேரா அந்த வீட்டை பார்க்கறனால அர்த்தமின்றி பலரும் பாராட்டுவார்கள். என்ன செஞ்சீங்கன்னே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஆனா அர்த்தமின்றி பலரும் பாராட்டுவார்கள். விரைய செலவு குறையும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோயில் குளங்களுக்கு கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மனசு ரொம்ப நிம்மதியாக சுகமாக இருக்கும். இதுலயும் 7 ஒரு பக்கம் நடக்கும். ஆனா குடும்ப தலைவிமார்களுக்கு இந்த 7 ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. முதல் சுத்தாக இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இது முதல் சுத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால 7 ஒன்றும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தாது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.